கன்னியாகுமரி மாவட்டம் பூதப்பாண்டி பகுதியை சேர்ந்தவர் வாலிபர் தினேஷ். 36 வயதான இவரின் இடது கை அக்குள் பகுதியில் சுமார் 10 ஆண்டுகளாக வலி இருந்து வந்தது. பலமுறை சிகிச்சைகள் எடுத்தும் பலனளிக்காத நிலையில் கை செயலிழந்தது. இந்நிலையில் கன்னியாகுமரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக இவர் சேர்க்கப்பட்டார். இதுதான் இடது பக்க அக்குள்ள உள்ள இரத்த குழாய் கட்டி அந்த அக்குள் பகுதியில் ஒரு வீக்கம் ஏற்பட்டிருக்கிறதுனால இது 2 விதமா நமக்கு ஆபத்தை ஏற்படுத்தலாம். ஒண்ணு, இது வெடிச்சு ரத்தம் கசியலாம். இதுதான் அந்த இரத்த குழாய் வீக்கம். இயற்கையான இரத்த குழாய். இவரை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அக்குளின் உட்பகுதியில் கட்டி வளர்ந்து கைவிரலுக்கு செல்ல வேண்டிய ரத்தத்தை தடுத்ததால் கை செயலிழந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. உடனடியாக அறுவை சிகிச்சை மேற்கொண்ட மருத்துவர்கள் தொடைப்பகுதியில் இருந்து ஒரு நரம்பை வெட்டி எடுத்து கையுடன் இணைத்துள்ளனர். 4 மணி நேரம் நீடித்த இந்த அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக முடிக்கப்பட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த கல்லூரியில் பயின்று தற்போது இங்கேயே பணியாற்றி வரும் டாக்டர் நோஃபல் இந்த அறுவை சிகிச்சையை வெற்றிகரமாக நிகழ்த்தியுள்ளார். அவருக்கு தற்போது வாழ்த்துகள் குவிந்து வருகின்றன. டாக்டர் நோபல் வாஸ்குலர் சர்ஜன், இரத்த நாள அறுவை சிகிச்சை சிறப்பு மருத்துவர். நான் இங்கதான் கன்னியாகுமரி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல தான் MBBS படிச்சேன். இப்போ நான் இரத்த நாள அறுவை சிகிச்சை சிறப்பு மருத்துவராக இங்க இருக்கிறேன். கடந்த ஆண்டு நம்ம பெருந்தமணியில ஒரு 70 வயது முதியவருக்கு வீக்கம் ஏற்பட்டு அவர் உயிருக்கு ஆபத்தான நிலைமையில அட்மிட் ஆயிருந்தாரு. அப்ப அவருக்கும் ஒரு செயற்கை இரத்த குழாயை பொருத்தி பைபாஸ் ஆபரேஷன் பண்ணி நம்ம அவர் உயிரை காப்பாத்தி கொடுத்தோம். இப்போ இந்த வருஷம் கையில ஒருத்தருக்கு அதை மாதிரி அக்குள் தமனியில வீக்கம் ஏற்பட்டு அவருக்கு அடைப்பு ஏற்பட்டுருச்சு. கை செயலிழந்து போயிருச்சு. அப்ப அந்த கையை காப்பாத்துறதுக்காக நம்ம பைபாஸ் ஆபரேஷன் வெற்றிகரமா செஞ்சு முடிச்சிருக்கிறோம் அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில. இந்த அவர் பேர் மிஸ்டர் தினேஷ், பூதப்பாண்டி ஊர் அவருக்கு. இந்த ஆபரேஷனை நம்ம வெளியே பண்ணணும் அப்படின்னா குறைஞ்சது 2.5 லட்சத்துல இருந்து 3 லட்சம் வரைக்கும் செலவாகும். இப்ப நம்ம காப்பீடு திட்ட கார்டு இருக்கிறதுனால நம்ம முதலமைச்சர் காப்பீடு திட்டத்துல அதை ஃப்ரீயாவே பண்ணி முடிச்சிட்டோம். அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில இதை செய்யறதுக்கு 4 மணி நேரம் ஆச்சுது. ஆனா நம்ம இதை 6 மணி நேரத்துக்குள்ள பண்ணல அப்படின்னா நமக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கும், கையுக்கும் ஆபத்து ஏற்பட்டிருக்கும். இது ரொம்ப ரொம்ப அபூர்வமான நோய். இது லட்சத்துல ஒரு ஆளுக்கு வரக்கூடியது. நம்ம தினம் இங்க இரத்த குழாய் அறுவை சிகிச்சை நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா இந்த மாதிரி ஆபரேஷன்கள் ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துக்கு ஒரு தடவை ரொம்ப ரேரா தான் வரும். நம்ம மருத்துவக் கல்லூரியில் இதுதான் முதல் முறையா நம்ம பண்ணிருக்கிறோம்.